அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அவங்க கரெக்டா இது சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுனால மட்டும்தான். அவ்வளோ ப்ரெஷர்லயும் அஜித் சார் வந்து ஃபோட்டோ எடுக்கறதுக்கு ரெடியா இருந்தது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சார் சொன்ன ஒரு வார்த்தை, உங்க கூட ஒரு ஆள் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா, அப்ப வெளியே நிக்கிற அவ்வளோ பேரோட இதுவும் இதாயிரும், மிஸ் ஆயிரும். அது ஒரு வருத்தமாயிரும். ஸோ அதனால நீங்க வந்து நான் ஃபோட்டோ தரல, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 500 பேருமே வந்து செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்ல ரேஸ் இல்ல பார்க்கணும்ங்கிறதுக்காக வந்தவங்களா? ரேஸ் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. சார பார்க்கறதுக்கு மட்டும்தான். நீங்க அத கண்டிப்பா சொல்லணும். என்னால நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருந்தேன். பட் எனக்கு மேனேஜ்மெண்ட் சைட்ல கொடுத்த ப்ரெஷர்னால மட்டும்தான் என்னால எடுக்க முடியல. நீங்க இத வெளிய போய் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. குடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு லைன் நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க உங்களுடைய வீடியோல கூட. சாரே அது எனக்கு ரொம்ப சொல்லியிருந்தாங்க. ஷாக்கிங்கா இருந்தது. இல்ல சாரே சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம். குடிக்காம வர சொல்லுங்க. 2 டேஸ் வந்துட்டு அஜித் சார் கூட நீங்க இருந்தீங்க. லைக் சலிக்க பார்த்திருப்பீங்கன்னு கண்டிப்பா. நினைக்கிறேன். அது வந்து உண்மையிலே நாங்க வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா எனக்கு வாயில வரல. அது பிரசாதமா ஓகே பிரசாதம். விஷயம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சார் கூட வந்துட்டு அப்படியே டிரைவ் பண்ணி போகலாம். டிரைவ் பண்ணும்போது சார் பக்கத்துலேயே உட்காந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்தது. அது எவ்வளோ ஓப்பன் பண்ணதுமே புக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். இது எவ்வளவுக்கான உண்மை? இல்ல அது உண்மைதான் உண்மை. 86,000 கொடுத்தாலும் பரவாயில்ல, 10 மினிட்ஸ். நிறைய பேர் எவ்வளவு பேர் ரெடியா இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் ரெடியா இருந்தாங்க. சண்டே வந்து எனக்கு அந்த திட்டுற கிளிப்ஸ் வந்து என்னோடது இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் எடுத்ததுதான். பாலாஜின்னு ஒருத்தர் எடுத்ததுதான். அந்த கிளிப்ஸை நான் சொன்னேன், இதை யாருக்குமே லீக் பண்ணக்கூடாது, கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம், ரசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். எல்லாம் நல்லா தான் போச்சு. இந்த சாதாரண ஒரு சின்ன ஒரு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஊர்ல பார்க்குற நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது கோவம் தான் வந்துச்சு. அது இல்லாம அந்த கார்ல ஏறி உட்கார்ற கிளிப்பை நான் உங்களுக்கு வேணா தரேன் பாருங்க. அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா, ரொம்ப பிசிக்கலா அதுல வந்து எப்படின்னா ரொம்ப உள்ளே இருக்கணும். அப்படி குதிச்சு உள்ள ஏறி உட்காரணும். அதுல ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆகும் போதோ நீங்க நினைக்கிற மாதிரி சடனாலாம் வெளியே வர முடியாது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஜித் சார் அவங்களுடைய டீம் வந்துட்டு கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏஷியன் லீமேன்ஷிப் சீரீஸ் யாஸ் மெரினா சர்க்கியூட்ல அபுதாபியில் நடந்தது. கிட்டத்தட்ட பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருந்தாங்க. அங்கே நடந்த ஒரு சின்ன குளறுபடி தான். ஒரே ஒரு வீடியோ கிளிப் வந்துட்டு ரொம்ப வைரலாக போச்சு அஜித் சாரோடையது. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது தேட்டரில் கிடையாதுப்பா, இங்கே இது தேட்டர் கிடையாது, நீங்கள் யாரும் சத்தம் போடாதீங்க, நம்ம மானம் போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஹார்ஷான்னு சொல்ல முடியாது, இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசுறதுக்கு என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும், பின்னணியில் அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த கூட்டத்துக்குள்ள அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நேர்காணலில் நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த ஸ்பாட்டில் இருந்த நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கூட கனெக்ட் ஆகுறாங்க அபுதாபியிலேருந்து. நம்ம அவங்க கூட பேசலாம். சலாஹுதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க ஜெர்சி பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. தேங்க்யூ. நம்ம தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்தியா, அப்புறம் தான் அந்த ரேஸ் இதெல்லாம் இருக்கு. நான் சாரு வந்து சினிமா எவ்வளோ அவங்க லவ் பண்றாங்களோ அதே மாதிரி ஃபேன்ஸு, அப்புறம் அந்த ரேசிங் எல்லாத்தையுமே அவங்க லவ் பண்றாங்க. நாங்கள் அங்கே ஒரு மூமெண்ட்டுமே சாரை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். சனிக்கிழமை ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் சண்டே வந்து அப்படியே எல்லாமே நேர் மாற்றமாயிடுச்சு. சண்டே பார்த்தீங்கன்னா வந்தவங்கள சில பேர் தான், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். சில பேர் என்னன்னா ரொம்ப புஷ் பண்ணதுனால, அந்த கார் எல்லாம் புஷ் பண்ணதுனால, அப்புறம் அங்கே இருக்கிற டீம் வந்து எல்லாரும் மேனேஜ்மெண்ட் த்ரூவா சார் டீம் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் சாருக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்க முடியும்? அது வந்து அந்த க்ரௌடில் பிடிச்சி எல்லாரும் புஷ் பண்ணதுனால மட்டும்தான் அது. சார் கோமா சொல்லலை, நம்ம மானம் போகுது, இது தேட்டர் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊரில் என்னன்னா, ஒரு சின்ன நெகட்டிவாக ஒரு விஷயம் தெரியும்னா அதை அப்படி பரப்புறதுக்கு நிறைய ஒரு சேனல்ஸ் இருக்காங்க. நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எனக்கு மனசு கேட்காம தான். நான் ஒரு மீடியா பர்சன் கிடையாது, நான் சோஷியல் மீடியா நமக்கு சம்மந்தமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பாக ப்ரொமோட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றதுனால மட்டும்தான் நான் உடனே ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நசீம் சொல்லி அவர் எடிட் பண்ணி கொடுத்தாப்புல. அங்கே நடந்த இது மட்டும் இல்லை, இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம்
சார் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம், இவ்வளோ ப்ரெஷருக்கு அப்புறமும் சார் வந்து ஃபோட்டோ எடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. எனக்கு தெரியும். நல்லா தெரியும். ஓகே. அங்க நின்றிருந்த கியூ, அதுக்கப்புறம் மக்கள் வெயிட் பண்ணது எல்லாமே உண்மதான். சாரும் ரெடியா இருந்தாரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. கரெக்ட் டைம் லாஸ்ட் என்னாச்சு அப்டின்னா, இங்க நிக்கிறவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேல அங்க இருக்க செக்யூரிட்டி கூட வந்து பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. செக்யூரிட்டி கூட சண்ட போட ஆரம்பிச்சாங்க. இது நம்ம ஊர் கிடையாது இது. ம். இது வேற ஒரு நாடு. அப்புறம் சாரோட இது வந்துனாலும், அங்க இருக்க நெறைய டீம் இருக்கு. சாருக்கு மட்டும் அவங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் குடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இன்னும் கிடையாது, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லும்போது, நீங்க அப்புறம் எப்படி நீங்க அஜித் இது பண்றது? அப்படி இப்படின்னு மக்கள் அந்த செக்யூரிட்டி கூட சண்டை போட்டதுனால மட்டும் தான் மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து நீங்க கண்டிப்பா ஃபோட்டோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அஜித் சார் டீம் அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணது. அதனால மட்டும் தான் ஓகே. அந்த அஜித் ஃபோட்டோ சார் எடுக்க கிட்டயே சொல்லிட்டாங்க ஆ இல்லையா? ஆமா, ஆமா. அஜித் ஃபோட்டோ சார் ரெடியா எடுக்க இருந்தாங்க. வேண்டாம். அவாய்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா. ம், ம். அஜித் சார் ரெடி ஆயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட கேமராமேன், லைட்டிங் எல்லாமே செட்டப் எல்லாம் ரெடி ஆச்சு. இங்க ஃபேமிலீஸ்லாம் நெறைய பேர் வெயிட் பண்ணாங்க. அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன அப்டின்னா, மேனேஜ்மென்ட் அவங்க கரெக்ட்டா இது சொன்னாங்க. கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணதுனால மட்டும் தான். அவ்ளோ பிரஷர்லயும் அஜித் சார் வந்து ஃபோட்டோ எடுக்கறதுக்கு ரெடியா இருந்தது தான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இன்னொன்னு என்ன அப்டின்னா, அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட் ஒரு 4 பேரு, ஒரு ஃபேமிலியா சார் கூடயே தான் ம். இருந்தாங்க. நாங்க ஒரு 500 பேர் கிட்ட வெளிய நிக்கிறோம். ஓகே. அந்த 4 பேரு நிக்கிறவங்க வந்து எப்படியாவது ஃபோட்டோ எடுத்துரணும்னு சொல்லி வெயிட் பண்ணாங்கல்ல. அங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, சார் சொன்ன ஒரு வார்த்தை, அ உங்க கூட ஒரு ஆள் கூட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா, அப்ப வெளிய நிக்கிற அவ்ளோ பேரோட இதுவும் அ இதாயிரும், மிஸ் ஆயிரும். அது ஒரு வருத்தமாயிரும். ஸோ அதனால நீங்க வந்து நான் ஃபோட்டோ தரல, தப்பா நெனச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இது சொல்லும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. அவரோட மனசு இருக்குல்ல. ஏன்னா அங்க அவ்ளோ பேரு இது பண்ணாலும், அவங்க சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட் சங்கர்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொன்னாரு. அவரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த கிளிப் என்ட்ட இருக்கு. அவங்க சொன்ன உடனே நாங்க எல்லாம் அப்படியே அங்கருந்து மூவ் ஆனோம். அது இல்லாம சார் வந்து ரொம்ப ஹம்பிளா தான் கேட்டாங்க. எல்லார்ட்டயும் வந்து நான் சாரி கேட்கிற லெவல்ல தான் பேசுனாங்க. எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க இதான் விஷயம். மேனேஜ்மென்ட் எனக்கு அலோவ் பண்ணாதனால மட்டும் தான் நான் வர முடியல. தப்பா நெனச்சுக்கிட வேணாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சொன்னது வந்து, குடிக்காம வர சொல்லுங்க. சில பேர் வந்து குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. நான் நான் டைரக்ட்டா பார்த்தோம். ஆமா. இது எனக்குமே வந்துட்டு அந்த ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி இவ்ளோ நாள் நம்ம வந்து ஹேப்பியான மொமெண்ட்ஸ் தான் நம்ம அந்த வீடியோஸ்ல, வைரலான வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். தமிழ்நாட்ல அங்கருந்து அனுப்புற சில ஃபீட் வந்துட்டு அப்படிதான் இருந்திருக்கும். பட் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு லைன் நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய வீடியோல கூட. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இல்ல, இல்ல. சாரே ம், ம். சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம். குடிக்காம வர சொல்லுங்க. இத போய் நீங்க வெளிய நிக்கிற அந்த நான் நான் எங்க சர்க்கிள்ல நாங்க சொல்றோம், சார் வெளிய ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட 500 பேர், 1000 நிக்கிறாங்க வெளிய அப்படின்னு சொல்லும்போது, சார் இங்க உள்ள பிரஷர்லாம் சொல்லி முடிச்சு ஃபைனலா சொன்னது, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் குடிக்காம வர சொல்லுங்க. ஏன்னா நார்மல் பீப்பிளும் நம்ம குடிச்சிருக்கவங்களுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. கண்டிப்பா. அங்க குடுத்த அலப்பறை அப்படி இருந்துச்சு. தியேட்டர்ல குடுக்குற மாரி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், இன்டர்நேஷனல் கேம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி, அஜித் சார் மேல எல்லாருக்குமே அந்த அன்பு இருக்கும். சார் அதுக்கு மேல ஃபேன்ஸ் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. நான் பார்த்துட்டேன். ஏன்னா அப்படியே அவங்க ரொம்ப பக்கத்திலேயே நான் ம். இருந்து பார்த்தேன் இந்த 2 டேஸ்ல. சார் வந்து ஃபேன்ஸுங்கிற மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. எல்லார் கூடயுமே ஃபோட்டோ எடுக்க அவங்க ரெடியா இருக்கிறாங்க. அவ்ளோ டயர்ட்லயும் லாஸ்ட்டா ரேஸ் ஓட்டிட்டு வந்தது சார் தான். அந்த ஃபைனல் டச் 8 மணி எங்களுக்கு 8:30க்கு முடியுது. 8:30க்கு முடிச்சு சார் வர்றாரு. வந்து ஒரு 5, 10 மினிட்ஸ்ல அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்க எல்லாமே ரெடியா தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட்டு அங்க நடந்த சில பிரச்சனைனால தான் முடியாம போனது. சார் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயத்த நீங்க கண்டிப்பா இதுல சொல்லணும். ஏன்னா இது அவங்க நீங்க இத கண்டிப்பா நீங்க வந்து சொல்லணும்னு சொல்லி சார் சைட்லேருந்து சொன்னாங்க. சாரே சொன்ன விஷயம் இது. மெயினா இத மட்டும் ஓகே, சொல்லிருங்க. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து ஒரு 2 பேருக்கு தான் கிடைச்சிருக்கும். இந்த அம் அம் மானம் போகுதுன்னு சொன்ன விஷயம் வந்து 2டே பேருக்கு தான் கிடைச்சிருக்கும். நாங்க எங்க சைட்ல ஒருத்தருக்கும், வேற ஒருத்தருக்கும். இந்த வீடியோ வந்து நாங்க கண்டிப்பா லீக் பண்ணக்கூடாதுன்னு நாங்க நெனச்சோம். நாங்க யாருக்குமே ஷேர் பண்ணல. ஓகே. பட் இன்னொருத்தர் வந்து ம், அஜித் ம். சாரோட வாய்ஸ ரொம்ப இது பண்றதுனாலயோ என்னமோ தெரியல. அவரு என்ன லைக் சொல்ட்டாருன்னா, பண்ணி ஆ அந்த இடத்துல திட்டுற ஏகே இடத்துல ஏகே ஆ வாய்ஸ்ன்னு போட்டு ஹார்ட் ஏகே இருந்தது. வாய்ஸ் நான் பார்த்தேன். ஏகே வாய்ஸ்ன்னு போட்டு ஹார்ட்ட போட்டு, அவரு போட்ட அந்த ஒரு வீடியோ என்னாச்சு அப்டின்னா, ரொம்ப நெகட்டிவ். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? நம்ம ஊர்ல உள்ளவங்க சில மீடியாஸ்ல நான் சில மீம்ஸ் உள்ளதெல்லாம் பார்க்கறதுல என்ன அப்டின்னா, இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவங்க அந்த ஒரு சின்ன டாபிக்க ம். வச்சு, ஒரு சின்ன இத வச்சு, ஒரு இவ்ளோ பெரிய ஆள சாதாரணமா எடை போடுற மாரி அவங்க அவங்களோட லைக்ஸ், வியூஸுக்காக தப்பா இதுல இது பண்றது வந்து ரொம்ப அது தப்பான ஒரு விஷயம்னு நான் நெனைக்கிறேன். 2 டேஸ் வந்துட்டு அஜித் சார் கூட நீங்க இருந்தீங்க. லைக் சலிக்க சலிக்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா, நான் அஜித் கண்டிப்பா. சார அது நீங்க வந்து உண்மையிலே உட்கார்ந்து. நாங்க வந்து அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன சொல்ல வரப்பிரதர்சனமா எனக்கு வாயில வரல. அது வந்து பிரசாதம். பிரசாதமா? ஓகே. ஆ. பிரசாதம். அந்த மாதிரி தான்.
சார் எப்படி அப்படின்னா, நாங்க ரொம்ப லைவா சார் கூடயே இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஊர்ல எவ்வளோ பெரிய ஷூட்டிங் நடந்தா கூட அங்க உள்ள செக்யூரிட்டீஸ்ல இருந்து எல்லாமே நம்மள மூவ் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. கிரிட் வாக்ன்னு அந்த வாக் இருக்குல்ல, அந்த கிரிட் வாக் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆவறதுக்கு இப்போ எங்களுக்கு 3:00 மேட்ச்னா 2:30க்கு எங்களுக்கு அந்த கிரிட் வாக் எல்லா காரும் ரெடியா நிக்கும். அவங்கவங்க பிளேஸ் அவங்கவங்க கார் ஃப்ரண்ட்ல நிப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ம். அந்த ரோட்ல அந்த கிரிட் வாக்ல நடந்து ஃபுல்லா நம்ம எல்லா காரையும் பார்க்கலாம், எல்லா பிளேஸையும் பார்க்கலாம். பட் அங்க இருக்கிற எல்லா கிரவுடுமே அஜித் அஜித் சார் பார்க்க மட்டும் தான் நிக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும். நம்ம நம்மளோட எல்லாம் மட்டும் அங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இதா இருந்துச்சு. பொறாமையா இருக்கும்ல. இந்த ஒரு ஆளுக்காக தான் இவ்வளோ கிரவுட் வர்றது. ஆமா. அவங்களுக்கு அது நமக்கு ஒரு பெருமை தான். பட் அத வந்து இவ்வளோ நாள் நாங்க என்ஜாய் பண்ணத, அந்த சண்டே வந்து நாங்களே ஃபீல் பண்ணிட்டு, நாங்க தள்ளி தான் வந்துட்டோம். சண்டே நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு வீடியோ கூட இருக்காது. நான் குடுக்குற எல்லா கிளிப்ஸுமே சாட்டர்டே எடுத்தது. ஓகே. சண்டே வந்து எனக்கு அந்த திட்டுற கிளிப்ஸ் வந்து என்னோடது இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் எடுத்தது தான். பாலாஜின்னு ஒருத்தன் எடுத்தது தான். ம்ஹ்ம். அந்த கிளிப்ஸ நான் சொன்னேன், "இத யாருக்குமே லீக் பண்ணக்கூடாது. குடுக்கவே கூடாதுன்னு" சொல்லியிருந்தேன். ஆனா இன்னொருத்தர் போட்டு அது தப்பா ப்ரமோட் ஆனதுனால, இந்த கிளிப்ஸ வச்சு நாங்களே பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஓகே. ஏன்னா அந்த கிளிப்ஸ்லயுமே நாங்க நெறையா பார்த்தப்போ, பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க சில விஷயம். ஸோ சாருமே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. ஓகே, ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாரி கும்பிட்டு பேசுறது, இந்த அது மாரி விஷயங்கள்லாம் நாங்க அதுக்கான கவனிச்சோம். மெயின் ரீசன் என்ன அப்டின்னா, அங்க இருக்கிற கார புஷ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அது புஷ் பண்ணது என்ன அப்டின்னா, ம். அது அவ்ளோ கோடி உள்ள ஒரு காரு. அது சாரோட கார புஷ் பண்ணியிருந்தா கண்டிப்பா. கூட அவர் இவ்ளோ ஒரு இதா இருக்க மாட்டாரு. மத்த டீம்ல ம். உள்ளவங்களோட இது பண்ணும்போது, அவங்க ஒரு லெவலுக்கு மேல இதாயி, பிரஷர் ஆயி, அஜித் சார் டீம் மேல அத இத புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவரால என்ன சொல்லணும்னே தெரியல. அவ்ளோ அவ்ளோ டென்ஷன்ல ஓகே. இருக்கிறாரு. அவ்ளோ டென்ஷன்ல இவங்க வேற அஜித் சாரையும் சேர்த்து புஷ் பண்றாங்க. அந்த கிரவுட்ல பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த வீடியோ நான் ஃபுல்லா போடவே இல்ல. ஏன் அப்டின்னா, நம்ம சின்னதா போடுறத வந்து வியூஸ்க்காக நான் போடணும்னு நெனைக்கல. அது வந்து ரொம்ப நெகட்டிவா தான் நம்ம ஊர்ல ம். அத இது பண்றாங்க. அதே மாரி இதுல வந்து இந்த தளபதி பிரச்சனை அப்படி எதுவுமே கிடையாது. நெறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா, இவன் தலைய பத்தி பேசுறான், அவன் தளபதிய பத்தி பேசுறான் அப்படிலாம் இல்ல. எல்லாரும் எல்லாருக்குமே சப்போர்ட் தான். கண்டிப்பா. ஏன்னா இங்க பொறுத்தவரைக்குமே நெறையா நீங்க பைட்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ மங்காத்தா ரிலீஸா இருக்கட்டும், நெறைய ரிலீஸ்ல கூட தளபதி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இவங்க வந்துட்டு தலக்கு சப்போர்ட் பண்றது, ஏகே அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 பேஜ்னால இந்த மாரி விஷயங்கள் மாறுதோ சீரியஸா, சீரியஸா, அப்படிங்கிறதெல்லாம். சீரியஸா. நான் வந்து ஆக்சுவலி விஜயோட டை ஹார்ட் ஃபேன். ஆனா அஜித் சாரோட ஓகே. ரேசிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார தான் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரோட கூட நீங்க பேசுனீங்கன்னா, அவ்ளோ இதா இருக்கும். சார இதுக்கு முன்னாடி ஒரு தடவ நான் மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணும்போது ம். அவர் பேசுற அந்த வார்த்தைகளா இருக்கும். ரொம்ப ஒரு ஆக்டர் வந்து ஊர்ல பார்க்கறதுக்கு உண்மையிலே அது பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் இங்க நாங்க ஈஸியா பார்த்துட்டோம். கல்ஃப் கண்ட்ரிங்கிறதுனால நாங்க ஈஸியா பார்த்துட்டோம். அவர் என்னைக்கு நான் அன்னைக்கு அவர ஒரு தடவ பார்த்து பேசினேனோ, அதுலருந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஜித் சார. ம். அது அது என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. ஸோ இங்கேயுமே நாங்க எல்லாம் அந்த என்ன ரேசிங் சொன்னாங்க ஆக்சுவலா சொல்லுங்க? ஐயோ! சார் நாங்க அன்னைக்கு பேசும்போது நீங்க எந்த ஊரு, எங்க ஒர்க் பண்றீங்க? இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும். அவர் அவ்ளோ பெரிய ஆளு. நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கறதுக்கு நின்டேன். அது எனக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் கூட இருக்கு. நான் என்னோட Instagramல போட்டிருந்தேன் அந்த வீடியோ. அதுவும் ரொம்ப வைரலா போச்சு. அது அந்த மாரி அது நல்லா இருந்துச்சு அது. அந்த சார் அன்னைக்கு பார்த்து பேசினது. இப்போ அந்த 2 நாள் நான் ரேசிங் வந்து இப்ப லாஸ்ட்டா அபுதாபில நடக்கும்போது அப்பவும் போயிருந்தேன். இப்போ லாஸ்ட்டா சனிக்கிழமை, சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே போயிருந்தோம். மெயினா என்ன சார பார்க்கறதுக்காக மட்டும் தான். நீங்க ஊர்லலாம் பார்க்க முடியாத ஒரு விஷயம், இங்க நீங்க சலிக்க சலிக்க சார அப்படியே பக்கத்திலேயே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டயான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிடைக்கும் சான்சஸ்னா, சார் வந்து அது மாரி பிட் ஸ்டாப்லயுமே நாங்க பிட் ஸ்டாப்ல அவங்க உட்கார்ந்திருக்கிறது, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, அவங்க டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து அது இன்ட்ரெஸ்ட்டா அந்த என்ன இதுல மூவ்மெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு. அவங்க அவ்ளோ பிரஷரா இருப்பாங்க. பட் எங்களுக்கு சார பார்க்கறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ரசிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். எல்லாம் நல்லா தான் போச்சு. இந்த சாதாரண ஒரு சின்ன ஒரு அவரு சொன்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தைய புடிச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல பார்க்குற நெறைய வீடியோஸ் பார்க்கும்போது கோவம் தான் வந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. நாங்க தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும், நாங்க சார் எங்கேயாவது பார்க்குறோம். இல்ல வீடியோல தான் நானும் பார்த்துருக்கேன். எங்கேயாவது பார்க்கும்போது சார் போவாங்க, வருவாங்க, ஹாய் சொல்லுவாங்க அவ்வளோதான். நாங்க ரொம்ப ஹேப்பியா, சார் இவ்ளோ ஜோவியா இருப்பாங்களா? இவ்ளோ சூப்பராவா பேசுவாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் நாங்க ஒரு அதர் கண்ட்ரிக்கு போயி அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது. நல்ல மனுஷன். அவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். சார் சிரிக்கிறது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு நல்லா அப்படிதான் இருப்பாங்க. அங்க இருக்கிற டீம்மேட் கூட நான் பார்த்த சில வீடியோஸ் எல்லாம் நான் வீடியோ எடுக்கல. பட் நேர்ல பார்க்கும்போது அவங்க கூட தோள்ல கை போட்டு இந்த சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அந்த மாரி ஒரு மாரி ரொம்ப ஜாலியான மனுஷன்.
அவரை போய் தப்பா சொல்றது மட்டும்தான் எனக்கு இன்னும் கோவம் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு கிரிக்கெட்டா இருக்கட்டும், மோட்டார் ஸ்போர்ட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே எல்லாத்துலயுமே ஒரு கஷ்டம் இருக்கும். ஃபிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி எல்லாத்துலயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது, அத வந்துட்டு ஒரு ட்ரால் மெட்டீரியலா ஆக்குறதெல்லாம் எப்டி பார்க்குறீங்க? என்ன ஐயோ! மாதிரி? சார் வந்து ஆக்சுவலி வந்து ஆக்டர் அப்படிங்கிறது இல்லாம, இந்த இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது இன்டர்நேஷனல் ஒரு F1 ரேஸ் இந்த ஆக்சுவலி F1 மூவி பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. F1 மூவியோட ம். கிளைமாக்ஸ் ஷாட் இங்க தான் நடந்துச்சு. இந்த மாரி ஒரு பெரிய ஒரு நான் அத இன்டர்நேஷனல் கேட்கணும்னு ஆ நெனச்சேன் உங்ககிட்ட. அவ்வளோ பெரிய ரேஸ் நடந்த இடம் தான் அது. அபுதாபில அந்த அ சர்க்யூட். அதுல தான் இங்க சாரோடது நடக்குது. சார் வந்து இவ்ளோ பெரிய விஷயத்துல அவரு உள்ள இன்வால்வ் ஆயி இது வந்திருக்குது பெரிய விஷயம். அது இல்லாம அந்த கார்ல ஏறி உட்கார்ற கிளிப்ப நான் உங்களுக்கு வேணா தாரேன். பாருங்க. அது எவ்வளோ கஷ்டம் அப்டின்னா, ரொம்ப பிசிக்கலா அதுல வந்து எப்டின்னா ரொம்ப உள்ளே இருக்கணும். அப்டி குதிச்சு உள்ள ஏறி உட்காரணும். அதுல ஏதாவது கார் ஆக்சிடென்ட் ஆகும்போதோ, நீங்க நெனைக்கிற மாரி சடனாலாம் வெளிய வர முடியாது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு ஓகே. அதுல. சாரோட வேகமா ஏறி உட்கார்ற வீடியோ என்ட்ட இருக்குது. அப்படி ஒரு மாரி கார் வந்து உள்ள இருக்க இறங்குறவங்களும் ஏன்னா பிட் ஸ்டாப்ல வந்து உங்களுக்கு சில 3 மினிட்ஸ் என்னமோக்குள்ள தான் அவங்க வந்து வண்டி மூவ் பண்ணணும். சார் அப்படி அவ்ளோ வயசு சாருக்கு வயசு ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் அவர் பிசிக்கல்ல ரொம்ப மெயின்டெயின் பண்ணி இப்போ பக்காவா அந்த ஸ்லிம் ஆயி, அந்த இதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அவர் பண்றாரு. அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. நம்ம ரீசென்ட் இன்டர்வியூஸ்லலாம் கேட்கும்போது, அஜித் சார் சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி நான் ஒரு 2 ஹவர்ஸ் தான் நான் தூங்கியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அங்க அந்த அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட்ல வந்து இன்ச் பை இன்ச் அவங்க போய் நடந்து போய் பார்க்க வேண்டியது இருக்குது. அத ஃபுல்லா அவங்க செக் பண்றாங்க. நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பிளஸ் என்னன்னா, அவங்க தூக்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, அவங்க அத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரேஸ் அப்டின்னா, அவங்க அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இவ்ளோ நடந்த பிரச்சனைல அவங்க வந்து டென்ஷன் ஆவுறதெல்லாம் இவங்க சொன்னாங்கல்ல. அவங்க சாருக்கு வந்து கரெக்ட்டா கார் ஸ்டார்ட் ஆகும்போது கார் ஸ்டார்ட் ஆகல. அங்க என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே. அதுலயுமே அவருக்கு பிரஷர் இருக்கு. அந்த நேரத்துல தான் இந்த மாரி எல்லாம் புஷ் பண்ணும்போது ஏதோ தெரியாம வந்த ஒரு வார்த்தை அது. நான் அப்பவே சொல்லணும்னு நெனச்சேன் மறந்துருச்சு. கார் ஸ்டார்ட் ஆகல சாரோடது. அங்க சாருக்கு வந்து 2 ம், கார் இருக்கும். ம். எனக்கு டோட்டலா 40 கார்ஸ் என்னன்னு எனக்கு கரெக்ட்டா டீட்டெயில்ஸ் தெரியல. அதுல வந்து சாரோடது 2 காரு. 1ஆம் நம்பரும், 8ஆம் நம்பரும். ஓகே. சார் ஓட்டுறது அதுல 1ஆம் நம்பர். கரெக்ட்டா கார் ஸ்டார்ட் ஆகல. அந்த பிரஷர் வேற அவருக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஒரு எக்ஸாம்ல போய் உட்காரும்போது, அந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அதுல வந்து யாராவது நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா கோவம் வரும்ல. இது கோவம் கூட படல ஆக்சுவலி. இதான் விஷயம் அங்க நடந்தது. இப்போ ஸ்டார்ட்டிங்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம என்டர் ஆகும்போது எப்படி புக் பண்ணுவீங்க? என்ன டிக்கெட்ஸோட ரேட் என்னவா இருக்கும்? உள்ள எவ்வளோ மக்கள் வரலாம்? எவ்வளோ பேர் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு அந்த ஒரு ரேஸ் நடக்குது அப்படின்னா? எனக்கு தெரிஞ்சு அங்க சீட்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஒரு 5000 மேல ம். பார்க்கலாம். இதே துபாய்ல நடந்துச்சுன்னா அங்க ஃபுல் ஆகும். அங்க வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸஸ்ல இருக்கும். ஆ ஸோ கிரவுட் இன்னும் ஓகே. ஜாஸ்தியா இருக்கும். அபுதாபி எப்படி அப்படின்னா, கொஞ்சம் நீங்க உள்ள வந்து அது ரொம்ப ஃபுல்லா அரபீஸ் நெறைய பேர் வர்ற மாரி இருக்கு. கொஞ்சம் உள்ள காமா தான் இருக்கும். டிக்கெட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மல் டிக்கெட் வந்து 75 திர்ஹம்ஸ் அந்த மாரி கிடைக்கும். இதே விஐபி டிக்கெட்னா இந்தியன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ ஆல்மோஸ்ட் இருக்கும்? 25 நீங்க கன்வெர்ட் பண்ணுங்களேன் அந்த ரேட்ட. ஓகே. ம், ஸோ ம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போம்போது நார்மல் டிக்கெட்ல போனோம். அப்போ சார வந்து சும்மா அப்படி நேரா அப்படியே பார்த்துக்கிட்டே, ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். சார கூப்பிடும்போதெல்லாம் சார் கை காமிச்சாங்க. சார் அந்த ஹார்ட் குடுக்குறது, இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தோம். பட் செகண்ட் டைம் போம்போது நான் சார் பக்கத்துல தான் இருக்கணும்ன்றத ஃபீல் பண்ணேன். ஸோ நான் விஐபி டிக்கெட் எடுத்திருந்தேன். ஸோ விஐபி டிக்கெட் எப்படின்னா 195 திர்ஹம்ஸ். அ எப்படின்னா கீழ பிட் ஸ்டாப் வரைக்கும் நீங்க போலாம். சார நேர்ல பார்க்கலாம். அந்த மாரி ஒரு ஆப்ஷன்ஸ். அதே மாரி கிரிக் வாக் வந்து நமக்கு அதுல ஃப்ரீயா கிடைச்சிரும். ஷோ ஸ்டார்ட் ஆவறதுக்கு ஒரு ம். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நமக்கு அந்த கார் பக்கத்துல போறதுக்கு அந்த ஆப்ஷன் இதுல கிடைக்கும். ஸோ இப்படி ஒண்ணு இருந்துச்சு ஆப்ஷன். நாங்க 2வது தடவ போம்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கலாம் செம்ம என்ஜாய் பண்ணோம் அந்த விஷயத்த. சாட்டர்டே இருந்த என்ஜாய்மென்ட் சண்டே இல்ல. சண்டேல பார்த்தீங்கன்னா, அந்த புது நாங்க அவ்ளோ கிரவுட பார்க்கும்போது சாருக்கு டிஸ்டர்ப் குடுக்கக் கூடாதுன்னு நாங்க சார் பக்கத்திலே போகல ஆக்சுவலி. சார் பக்கத்துல போல. நாங்க ஓகே. எடுத்த எல்லா கிளிப்ஸுமே வந்து சாட்டர்டே எடுத்த கிளிப்ஸ் தான். ஓகே. மினிமமா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அன்னைக்கு? அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பீப்பிள் மேல இருப்போம். அதாவது நம்ம தமிழ் மக்களே சொல்றோம். ஏன்னா இது அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். ஓகே. இது வந்து அவங்க ம், நார்மலா ம். அந்த ரேஸ் நடக்குதுன்னா, ஒரு அரபீஸ் அவங்க எல்லாம் மொத்தமாவே ஒரு 200 பேர் மட்டும் தான் வந்திருப்பாங்க. பட் நம்ம பீப்பிளே ஒரு 500க்கு மேல அபோவ் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அபோவ் இருக்கும்னு நெனைக்கிறேன். கணக்கு எனக்கு கரெக்ட்டா நான் அது கணிக்க முடியல என்னால. பட் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஸ்டேடியம். நெறைய பேர் வர முடியும். நல்லா இருந்துச்சு அந்த ஓகே. ரேஸ் இப்போ இதெல்லாம் அந்த 500 பேருமே செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல இல்ல ரேஸ் இல்ல பார்க்கணுங்கிறதுக்காக ரேஸ் வந்தவங்களா? ரேஸ் பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது. சார பார்க்கறதுக்கு மட்டும் தான்.
அஜித் சாரை ஒரு தடவையா ஓகே. பார்க்கணுன்றதுக்கு எனக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சதுல, அஜித் சாரை ஒரு தடவையா பாத்துற முடியுமான்னு தான் அப்படிதான் எல்லாருமே கேக்குறாங்க. சாரை பார்க்கணும்னா கண்டிப்பா அந்த ரேஸ்ல வந்தா கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா என்ன நெக்ஸ்ட் வந்து இனிமே ரேஸ்ல வந்து இனிமே அந்த ஃபோட்டோவுக்கு அலோவ் பண்ண எனக்கு தெரிஞ்சு மேனேஜ்மெண்ட்டே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாரோட மைண்ட் ஓகே. தாட் எப்படி வந்துருது அப்படின்னா, சரி ரேஸுக்கு வந்தா சார் செல்ஃபி குடுப்பாரு அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்துருச்சு. அதான் அந்த லாஸ்ட்டா நடந்த ஒரு குழப்படி. அப்போ வந்து சார் ஃபோட்டோ குடுக்கல அப்படின்ன உடனே அங்க இருந்த ஒரு 2, 3 பேரு வந்து ரொம்ப ஹார்ஷா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே நாங்க வந்து நாங்க ம். சப்போர்ட் பண்ண மாட்டோம். யாருக்குமே வந்து சாருக்கு இப்படி சொல்லல. நீங்க வாங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ குடுக்குறேன்னு சொல்லல. அவர பார்க்கிறது தான் எங்களுக்கு ஒரு இது. அவர பார்த்தாலே போதும்னு தான் நாங்கலாம் போனோம். ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் அங்க நடந்த ஒரு பெரிய இதுல அந்த கிரிக் வாக்ல நடந்த பிரச்சனையா இருக்கட்டும், கிளைமாக்ஸ்ல ஃபோட்டோ எடுக்க முடியாம போனதுக்கும் இதா இருக்கட்டும். அதுக்கு வந்து சார் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அது ரொம்ப அத நீங்க அத கண்டிப்பா சொல்லணும். அ என்னால நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருந்தேன். பட் எனக்கு மேனேஜ்மென்ட் சைட்ல குடுத்த பிரஷர்னால மட்டும் தான் என்னால எடுக்க முடியல. நீங்க இத வெளிய போய் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா ஓகே. என்னாச்சுன்னா, இவங்க அப்படியும் மீறி பார்க்கிங்ல இருந்து போகவே இல்ல. யாரும் கூட்டம் கெளையல. ம். அப்படி எல்லாம் அங்க போறவங்க, வரவங்க எல்லாம் யார்ரா இது? அந்த ஆக்டர் யார்? அப்படிங்கிற மாரி அங்க உள்ள அரபீஸ்ல இருந்து எல்லாருமே இது பண்ண நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு ஆளுக்காக இவ்ளோ பேர் இப்படி நின்டுகிட்டே இருக்கிறாங்களா? அப்படின்னு. பார்க்கிங்ல நாங்க எல்லாருமே நிக்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நியூஸ நான் கன்வே பண்றேங்க. இல்ல சாருக்கு அங்க எடுக்க முடியாதாம். இந்த மாரி சொல்றாங்க. நான் சொல்றத எல்லாருமே கேட்கறாங்க. பட் வந்து யாருமே கெளையல. அங்கருந்து நகரல. ஃபைனலா ம். அங்கருந்து டீம்ல இருந்து யாரா வரணும் அப்படின்னோனே, ஏஎல் சார் விஜய் இருக்காப்ல டைரக்டர் விஜய். அவங்க தான் சார் தான் உள்ள ஆமா. வந்து இப்போ ஒரு ஃபிலிம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இத ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு. ம். ஃபைனலா அ விஜய் சாரும், பின்ன அவங்க கூட இன்னொருத்தர் 2, 3 பேர் வந்தாங்க. ஃபைனலா வந்து விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி இந்த மாரி மேனேஜ்மென்ட் பிரச்சனையில வர முடியல. எல்லாம் எங்களுக்கு சாரி அவர் ரொம்ப சாரியா கேட்டு ரிக்வெஸ்ட்டா கேட்டாரு. ஏன்னா சார் வர முடியாதுல்ல. திருப்பி இங்கருந்து வந்தாங்கன்னா, இன்னும் கிரவுடு ம். பிரச்சனை தான் ஆகும். அதனால இங்கருந்து அவரு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி ஃபைனலா சொன்னதுக்கப்புறம் அந்த கூட்டம் அங்கருந்து கலைஞ்சு போச்சு. ஸோ நார்மலா நம்ம பார்த்தோம்னா, இப்போ புக்கிங்ஸ்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தது என்ன அப்டின்னா, சார் கூட வந்துட்டு அப்படியே டிரைவ் பண்ணி போலாம். டிரைவ் பண்ணும்போது சார் பக்கத்திலேயே உட்காந்து போலாம் அப்படிங்கிற மாரியான ஸ்லாட்ஸ் எல்லாம் வந்தது. அது எவ்வளோ ஓப்பன் பண்ணதுமே புக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரிலாம் நான் கேள்விப்பட்டேன். கரெக்ட், இது கரெக்ட், கரெக்ட். எவ்வளதுக்கான உண்மை? இல்ல, இதுல இல்ல. அது என்னலாம் உண்மதான், இருக்கு? உண்மதான். ஆக்சுவலி நான் கூட அதுல ட்ரை பண்ணேன். அது துபாய்ல நடந்த ஒரு விஷயம். போன ஓகே. ஒரு 10 டேஸ், ம். 15 டேஸ் முன்னாடி நடந்துச்சு. அது வந்து ஊர்ல ம். ரொம்ப அதே கூட ரொம்ப கலாய்ச்சுலாம் போட்டிருந்தானுங்க. நான் பார்த்தேன். நெறைய மீம்ஸ் பார்த்தேன். அதாவது 3800 திரம்ஸ் சம்திங் ஒரு ஊருக்கு ஒரு 85,000 திரம்ஸ் ₹85 1000 86,000 டூ 1000 90 வருது. குள்ள இருக்கும். வருதுன்னு ம். வச்சுக்கோங்களேன். அத வந்து இவ்ளோ காசு செலவு பண்ணி போணுமா? அவர் கூட ஸோ போறதுக்கு 10 மினிட்ஸ்க்கு அப்படின்னு அவர் கூட போறதுக்கு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. 86,000 பட் அப்படின்னு. சார் கூட போறதுக்கு அவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க. நான் கூட ட்ரை பண்ணேன். ஸ்லாட் ஃபுல் அது. அது வந்து இவங்க இன்னும் 1 ம். வாரத்துக்கு நான் வச்சிருக்கேன்னு சொன்னா, அந்த 1 வாரம் ஃபுல் ஆகும். அப்படி ஒரு அந்த ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் தான். சார் வந்து ஓகே. பீப்பிள் ஆர் சாதாரண ரெடி ரைட்? 86,000 குடுத்தாலும் பரவால்ல. 10 நெறைய மினிட்ஸ்னாலும் பேர் பரவால்ல. எவ்வளோ பேர் ரெடியா இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நெறைய பேர் ரெடியா இருந்தாங்க. பட் துபாய்ல நடந்துச்சு அது. ஓகே. அபுதாபில இருந்தா இன்னும் நாங்க ட்ரை பண்ணியிருப்போம். பட் அது ஸ்லாட் ஃபுல் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டே புக் பண்ணணும். அது இல்லாம நம்மளும் பிசிக்கலா ரெடியா இருக்கணும். சார் வந்து எனக்கு எனக்கு ஓகே. தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போயிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மளும் அதுல பிசிக்கலா ரெடியா இருக்கணும். நம்மளும் உடம்போட இது ரெடியா இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லயே ஏதாவது நடந்துச்சுன்னா, நம்ம வெளிய இறங்குறதுக்கோ, அது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் ம், பண்றாங்க. ம். பிளஸ் நம்ம வந்து ஒரு தடவையும் அவங்க வந்து அந்த ஒரு ஸ்பீட இன்கிரீஸ் பண்ணி பிரேக் பண்ணும்போது, நமக்கு தலையெல்லாம் சுத்துற மாரி இருக்கும். அதெல்லாம் மீறி ஓகே. அந்த தான் ஹை ஸ்பீட் டர்ன்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கும்போதே ஸ்கேரியா இருக்கும் ஸ்கேரியா ரொம்ப. இருக்குல்ல. அது உண்மையிலே என்ன அப்டின்னா, நான் என்னோட ஃப்ரெண்ட் சொன்னது வந்து தல சுத்தும். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பிசிக்கலா ரொம்ப ரெடியா இருக்கணும். ஓகே. ரேசர்னா சாதாரண விஷயம் கிடையாது. மென்டலி, பிசிக்கலி எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா ஒரு செகண்ட் ஆஃப் தான் ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது. நெறையா ஃபேன்ஸ் மீட் பண்ண ஃபேன்ஸ் கிட்டலாம் நான் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, "சார் பார்த்ததுமே ஹாய், ஹலோன்னு சொல்லிட்டு வா செல்ஃபி எடுக்கலாம்." அதோட முடிக்க மாட்டாரு. "நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பேர் என்ன? ஊர் என்ன? என்ன பண்றீங்க? என்ன வேலை செய்றீங்க?" எல்லாமே கேட்பாங்க, கேட்பாங்களாமே. அந்த மாரி கேட்பாங்க. விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா ஆக்சுவலி இப்போ நீங்க இந்த ரேஸ்ல தான் எல்லாரும் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க. சார் வந்து இங்க யுஏஇல கெட் த லைசென்ஸ். யுஏ லைசென்ஸ் எடுக்குறாங்க. அந்த விடாமுயற்சி மூவிக்கு கொஞ்சம் முன்னாடி 2013 ஜூலை சம்திங் எனக்கு எல்லாம் மைண்ட்ல இருக்கு. அப்பதான் சார வந்து ரொம்ப க்ளோஸ் ஓகே. அப்பா ஷாட் பண்ணி, சார் கூட அந்த இது பண்ணும்போது, வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 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 சின்ன ஒரு ஷாட் நாங்க வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சார் என்கிட்ட கேட்டாரு. எந்த ஊர்? எந்த ஊருன்றது கூட அந்த வீடியோல இதா இருக்கும். வந்திருக்கும் வாய்ஸ் எல்லாமே. ம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலி எங்க இருக்காங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து உள்ள போகும்போது, நான் "உள்ள போட்டுமா?" அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ட்ட கேட்குறாங்க. அவரு அவ்வளோ பெரிய ஆளு. நம்மகிட்ட அந்த விஷயத்த கேட்கணும்னு தேவையே கிடையாது.
பட் அவ்வளோ கொயிட்டா அவ்வளோ ஒரு மனுஷன் வந்து இப்படியெல்லாம் இருப்பாரா அப்படின்னு சொல்லி சாரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. நல்ல மனுஷன். நீங்க லாஸ்டா நான் 2, 3 வீடியோல பார்க்கும்போது ஒரு பையனுக்கு வந்து ஷூவோட லேஸ் எப்படி கட்டி கொடுப்பாரு உட்கார்ந்து. ம். அதெல்லாம் வந்து அவரோட அவரோட இது வந்து இது ஆக்டிங்லாம் கிடையாது. அவரோட ரியல்லே அப்படித்தான் இருக்கும். நீங்க இப்போ அந்த அவ்வளோ கூட்டத்திலயுமே அங்க யாருக்கா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நின்றுப்பாரு. திரும்பி அது என்னன்னு பார்த்திருப்பாரு. அந்த மாரி ஒரு இது. சாரோட கேரக்டர் வந்து சொல்ல வேணாம். அவர் தங்கமான மனுஷன். ஸோ ஒன் டைம் பார்த்தா மட்டும் பத்தாது. செலவு பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க மறுபடி போய் அஜித் சார் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் எங்கெல்லாம் மேட்ச் நடந்தாலும் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா போவோம். கண்டிப்பா போவோம். இல்ல அ சாரு சார மீறி அந்த ரேஸும் எனக்கு ஒரு நல்ல கிரேஸ் இருந்துச்சு எனக்கு. ஓகே. இப்போ இத தாண்டி ஃபேன்ஸ தாண்டி பார்த்தீங்கன்னா, செலிபிரிட்டி ஃபேன்ஸ்ன்னு நெறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அ அனிருத் அவர்களா இருக்கட்டும், எஸ்கே அவர்களா இருக்கட்டும், மாதவன் இன்னும் நெறைய பேரு. இல்ல மதன் சாரும் இங்க தான் இருக்கிறாங்க. துபாய்ல இருக்கிறதுனால அடிக்கடி பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். மத்தபடி நான் ம். எஸ்கே சார் கூட ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்புறம் பிரியா வாரியர் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அப்புறம் ஜிவி சார் வந்தாப்புல. அப்புறம் யுவன் சார் வந்திருந்தாங்க. சிம்பு சார் அங்க மலேசியால மீட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து சார ஒரு சேஸ் அப் பண்றதுக்கும், சாருக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. இதுதான் நான் நான் அத ஃபீல் பண்ணேன். பிளஸ் அந்த இது டாக்குமெண்ட்ரியா கூட அதுல எல்லாம் வரும். இது மே 1 ரிலீஸ்ன்லாம் கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ அதெல்லாம் நாங்க ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ நாங்க அங்க இருந்த மூவ்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்ஸ்ல வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்துல இருக்கிறோம். தேங்க் யூ ஸோ மச். இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ்ல எங்களுக்கு சொன்னதுக்கு. அண்ட் தென் அந்த ஒரு வீடியோ பின்னாடி என்னடா இருந்திருக்கும்? எதனால இவ்ளோ ஒரு கோவம்? எதனால அப்படி என்ன ஃபேன்ஸும் என்ன பண்ணாங்க? அப்படின்னு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி. சிலர் வந்துட்டு சார் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ஒரு சைடு இருந்தது. இன்னொரு சைடு வந்துட்டு அப்படி என்னமோ ஃபேன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார் கடுப்பானதுக்கு இதுவா தான் ரீசனா இருக்கும் அப்படின்னு உண்ம இருந்தது. உண்ம அதான். ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன நடந்துச்சு? அத நேரா நீங்க பார்த்து அத எனக்காக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ. சலாவுதீன். தேங்க் யூ. தேங்க் தேங்க் யூ. யூ. தேங்க் தேங்க் யூ. யூ ஸோ மச். நன்றி.